அனைத்து மக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இந்த வீடியோவை எதுக்காக பதிவிடுறேன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதற்கான தேவை வந்துருச்சு. ஏன்னா 2011 கடைசியாக எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பின்னாடி 2021 எடுக்கப்படவில்லை. காரணம் உங்களுக்கே தெரியும், கொரோனா. ஸோ இப்போ அதற்கான தேவை வந்திருக்கு. ஸோ அரசாங்கமும் அதற்கான அறிவிப்பை 3 மாதங்களுக்கு முன்பாகவே வெளியிட்டார். அதாவது பிரதமரா திரு மோடிஜி அவர்கள் பதவியேற்ற அடுத்த தினமே இதற்கான அறிவிப்பு வெளியே வந்துச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதுக்காக பண்றாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும்னா அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு தேவைகள் என்ன, அதுக்கான நிதி பதிவு என்ன அப்படிங்கிறத நாம ஒரு மந்த் ஸ்டார்டிங்லேயே அதை ஒரு பிளான் பண்ணிக்குவோம். இந்த மந்த் ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் இந்த பைக் சர்வீஸ் பண்ணணும், வீட்டு செலவுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். ஸோ இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, நிதி பகிர்வு ஒரு மாநில அரசாகட்டும், ஒரு மத்திய அரசாகட்டும், ஒரு ஊராட்சியாகட்டும், ஒரு நகராட்சியாகட்டும், அங்க நிதி பகிர்வு எப்படி கொடுக்கணும் என்பதை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் முடிவு செய்யுது. ஏன்னா இன்னுமே டெவலப் ஆகாத ஏரியா பல இருக்குது. ஒண்ணு, அங்க நிதி பகிர்வு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இதுதான் டிசைட் பண்ணுது மக்கள். ஏன்னா அங்க இருக்கிற மக்களோட நிலை அறிந்து அதுக்கு ஏற்றார் போலதான் நிதி பகிர்வு கொடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம், இடஒதுக்கீடு. எஸ்சி கம்யூனிட்டி ஆகட்டும், எஸ்டி கம்யூனிட்டி ஆகட்டும், எம்பிசி, பிசி, அந்த மக்களோட நிலை என்னன்னு அறிஞ்சு அவங்களுக்கான இட பங்கீடு, ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் எப்படி கொண்டு போகணுங்கிறத இந்த மக்கள் தொகை கணக்கு தான் முடிவு செய்யுது. அண்ட் தென் என்னன்னா, டீலிமிட்டேஷன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா புதுசா தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இது தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எல்லா கட்சியும் இருக்காங்க. சோ இப்போ என்னன்னா, இப்போ மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா, அங்க எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்க அந்த அந்த இடத்துக்கு தனியா ஒரு தொகுதி தேவைப்படுது. அந்த தொகுதி ஏன் தனியா தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு சட்டமன்றம் இருக்குதுன்னா அங்க வந்து மக்களுக்கான நிதி தேவை அதிகமா போகல, அதாவது நிதி வந்து அதிகமா போகல, அவங்களுக்கான திட்டங்கள் போகல அப்படின்னா அந்த சட்டமன்றத்தை ரெண்டா பிரிச்சு 2 தொகுதியை கொடுத்தா 2 எம்எல்ஏ இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிதி பகிர்வு தாராளமா இருக்கும், மக்களுக்கான திட்டங்கள் போய் சேரும் அப்படிங்கிற காரணத்தினால மேபி அங்க டீலிமிட்டேஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்றதுதான் இது. மேலும் கடைசியா ஒரு விஷயம், அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச ரீதியா ஒரு விஷயம். அதாவது எங்க நாட்டுல இவ்வளவு படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க, இவ்வளவு மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, இவ்வளவு பேர் இவ்வளவு ஒரு மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எங்க பாவர்ட்டி லைன் கீழே இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு டேட்டாவா இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ நம்மளோட தேவைகள் என்ன என்பதை அரசாங்கத்திடம் கொண்டு போய் சேர்க்க இந்த பாப்புலேஷன் சென்சஸ் ஒரு கருவியாக அந்த இடத்துல பயன்படுது. ஸோ இதுல எல்லாரும் பங்கு கொள்ளணும். உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த ஆபீசர்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க, மேபி உங்களால அதுல பங்கெடுக்க முடியலன்னா ஆன்லைன்ல அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், கமெண்ட் பாக்ஸ்ல போடுறேன். அதை யூஸ் பண்ணி இன்னைக்கே நீங்க பாப்புலேஷன் சென்சஸ்ல கலந்துக்கணும். ஸோ கலந்துக்கோங்க. நம்மளோட தேவைகள் என்ன, அதுக்கான நிதிகளை நாம் அரசாங்கத்திடம் சொல்லும் ஒரு கருவிதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எனவே அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கலந்து கொள்வீர்கள் என்று நம்பிக்கையுடன் இந்த வீடியோ பதிவு செய்யறேன். காலம் காட்டாதீங்க, இன்னைக்கு அந்த இதை முடிச்சுக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புறேன். நீங்க ஆன்லைன்ல சப்போஸ் இதெல்லாம் முடிச்சீங்கன்னா அந்த நம்பரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வர ஆஃபீஸர்ட்ட அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு டைம் வேஸ்ட் இல்லை, அவருக்கு டைம் வேஸ்ட் இல்லை. அவர் வந்து மேபி உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு இனிமேலும் நிதி இல்லை அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க நம்புறேன். ஏன்னா விளிம்பு நிலையில நிறைய மக்கள் இருக்காங்க.